Good morning students, welcome to Kalabharati Academy. இன்றைக்கு நம்முடைய டிஸ்கஷன் மேல் reproductive systemத்தில் testis பார்க்க போகிறோம். There are two numbers, that is pair of testis is present in every male. This is outside the abdominal cavity, that is below the pelvic region in between two thighs, and present inside a pouch, ஒரு பைக்குள்ளே இருக்குது. அந்த பைக்கு பேர் ஸ்க்ரோட்டம். இந்த பைக்கு பேர் ஸ்க்ரோட்டம். திஸ் இஸ் தி ஸ்க்ரோட்டத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு டெஸ்டிஸோடைய ஸ்ட்ரக்சர். ஓகே, இந்த ஸ்க்ரோட்டத்தினுடைய வேலை என்னன்னு சொல்லி சொன்னால், ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ்க்கு ஸ்பேம் ஃபார்மேஷனுக்கு இன்டர்னல் பாடி டெம்பரேச்சர் விட 2 to 2.5 டிகிரி சென்டிகிரேட் கம்மியாக இருக்கணும். அதுக்கு இந்த ஸ்க்ரோட்டம் ஹெல்ப் பண்ணுது. ஸோ வி வில் நோ ஹை டெம்பரேச்சர் பீரியடில் அது கீழ் நோக்கி தொங்கிடும், லோ டெம்பரேச்சர் பீரியடில் ரொம்ப கோல்டு கண்டிஷனில் மேலே ஏறி நிற்கும். தட் வி நோ இட். திஸ் இஸ் ஃபார் தி நெசசிட்டி ஆஃப் தி ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். இதனுடைய ஷேப் பார்த்தீங்கன்னா, ஈச் டெஸ்டிஸ் இஸ் ஓவல் இன் ஷேப். லென்த் இஸ் அபவுட் 4 to 5 சென்டிமீட்டர் அண்ட் வித் இஸ் அபவுட் 2 to 3 சென்டிமீட்டர். ஒவ்வொரு டெஸ்டிஸ்க்கு உள்ளேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால், தேர் ஆர் ஸோ மெனி கம்பார்ட்மெண்ட்ஸ், அபவுட் 250 கம்பார்ட்மெண்ட்ஸ். ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டுக்கு பேர் டெஸ்டிகுலர் லோபியூல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது வந்து ஒரு லோபியூல், இது ஒரு லோபியூல், இது ஒரு லோபியூல், இது ஒரு லோபியூல், இப்படி ஒவ்வொன்றும் என்ன, தேர் ஆர் 250 லோபியூல்ஸ். ஒவ்வொரு லோபியூலுக்குள்ளேயும், இந்த ஒவ்வொரு லோபியூலுக்குள்ளேயும் ஹைலி காயில் 1 to 3 நம்பர்ஸ் உள்ள ஹைலி காயில் செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ். இந்த டியூபியூல்ஸ் பேர் செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ். இந்த டியூபியூல்ஸ் பேர் செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ். இந்த செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸோடைய வேலை தான் ஸ்பேம் ப்ரொடக்ஷனுக்கான வேலையை இந்த இது செய்யுது. ஸோ ஸ்பேம்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் ஹியர். இப்போ இந்த டெஸ்டிஸில் இந்த லோபியூல் போக இன் பிட்வீன் த லோபியூல்ஸ் தேர் ஆர் செப்டம். இதை சுற்றி வெளியில் ஒரு கவர் இருக்குது, தட் இஸ் கால்ட் டியூனிகா அல்புஜினியா. அதோடைய மீனிங் என்னன்னு சொன்னால், இட் இஸ் த ஆல்பூனோ ஒயிட் கலர் கனெக்டிவ் டிஷ்யூ, பை தட் இட் இஸ் கவர்ட். அதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக இன்னொரு லேயர் ஆஃப் தின் மெம்பரேனஸ் லேயர் இருக்குது, தட் இஸ் கால் டியூனிகா வெஜினாலிஸ். அதுக்கு உள்ளே தான் என்ன, டியூனிகா வெஜினாலிஸ் முடிஞ்சதுக்கு பின்னாடி தென் அல்புஜினியா, தென் அதுக்குள்ளே லோபியூல்ஸ் இருக்குது. ஓகே, இந்த வெஜினாலிஸ் வந்து இட் இஸ் ஃபார்ம்டு பிஃபோர் த டெஸ்டிஸ் டிசன்ஸ் இன்டு ஸ்க்ரோட்டம் ஃப்ரம் அப்டாமன் இன் எம்பிரியானிக் ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜில் இது ஃபார்ம் ஆகிறது. இந்த செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ் எல்லாமே சின்ன சின்ன டியூப்ஸாக வந்து கனெக்ட் ஆகுது. தட் இஸ் கால்ட் ரெட்டி டெஸ்டிஸ் இந்த ஏரியா. இந்த ரெட்டி டெஸ்டிஸில் இருந்து தென் கம்ஸ் டக்ஸ். இந்த மாதிரி டக்ஸ் தனியாக வருது. திட் இஸ் கால்ட் எஃபரண்ட் டக்டியூல். திஸ் இஸ் கால்ட் எஃபரண்ட் டக்டியூல். இந்த எஃபரண்ட் டக்டியூல்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து it forms ductus deferens. இதுதான் ductus deferens. okay, this is called ductus deferens. இந்த whole structure இந்த ரெட்டி டெஸ்டிஸ்க்கு அடுத்து இருக்கக்கூடிய எஃபரண்ட் டக்டியூலும், அதுக்கப்புறம் இந்த வாஸ் டெஃபரன்ஸ் இந்த டியூபும் சேர்ந்த பேர் எபிடெடிமல் ஏரியான்னு சொல்லி சொல்லுவோம், எபிடெடிமிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தி லோயர் ஏரியா இஸ் தி tail of the epididymis, this is upper side. okay, this is the structure of the testis. okay, இதில் இன்னொரு விஷயம் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இந்த செமினிஃபெரஸ் டியூபியூலுடைய டியூப்லர் ஸ்ட்ரக்சரில் இந்த மெம்பரேனுக்கு இன்சைட் அண்ட் அவுட் சைட் சம் டிஃப்ரென்சஸ் ஆர் தேர். இந்த மெம்பரேனுக்கு இன்சைடில், தட் இஸ் டுவர்ட்ஸ் இன்சைட் ஆஃப் தி டியூபியூல் ஸ்ட்ரக்சரில் 2 types ஆஃப் செல்ஸ் ஆர் தேர். ஒன் இஸ் மேல் ஜெர்ம் செல். இது உள்ளேருந்து மேல் ஜெர்ம் செல்லை ப்ரொடியூஸ் பண்ணுது. தட் இஸ் கால்டு ஸ்பெர்மட்டோகோனியா. ஃப்ரம் விச் ஸ்பெர்மட்டோசோவா ஆர் ஸ்பெர்ம் இஸ் ப்ரொடியூஸ்ட். another is sertoli cells. Spermatogonia is there and sertoli cells are there inside the tubule, adjacent to the tubular membrane. okay,
These male germ cells, that is spermatogonia, by meiotic division leads to sperm formation. இது spermatogonia sperm formationக்கு meiotic division மூலமாக sperms ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த Sertoli cells provide nutrition to the germ cells. இந்த spermatogonia germ cellsக்கு this provides the nutrition to the germ cells. இந்த டியூபியூலோட இன்னர் ஸ்டைல் எப்படி இருக்கும்போது அவுட்டர் சைடு இந்த வால்க்கு டியூபியூலோடைய மெம்பரேன் ஸ்ட்ரக்சருக்கு வெளியில் இந்த ஸ்மூத் பசிலுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா in outside the seminiferous tubules there is interstitial spaces இருக்கு. It has small blood vessels and interstitial cells. அல்ல அந்த செல்ஸுக்கு இன்னொரு பேர் லேடிக் செல்ஸ், அந்த செல்ஸுக்கு பேர் லேடிக் செல்ஸ். This is outside of the seminiferous tubules. Okay. These Leydig cells synthesize and secrete hormones, male reproductive hormones, androgens அப்படினு சொல்லுவோம். That is testosterone. மேலில் மட்டும் இல்லை, ஃபீமேலில் இருக்கும். ஃபீமேலில் ரொம்ப கம்மியாக இருக்கும், மேலில் ரொம்ப அதிகமாக இருக்கும். It produces androgens. Androgens மட்டுமல்ல, actually pathogen killing immunologically competent cells are also present here. இதுதான் டெஸ்டிஸ்டோடைய ஒரு செமினிஃபரஸ் டியூபியூலுடைய இன்னர் ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய items. Okay. Thank you students. We will meet again in the next discussion. Thank you.